ஏய், இது நம்ம மாட்டு தொழுவுமா? அங்க சாணி சகதியுமா இல்ல இருக்கும். அடாடாடாடாடா, கம கமன்னு சாம்பிராணி வாசம் மகாலட்சுமி குடி வந்த மாதிரி இருக்கு. ஏண்டா முத்தா, ஐயா, இதெல்லாம் நீயா பண்ண? ஆமா, அவன் கிழிச்சான். அப்பா அங்க பாருங்க. அடு அம்முகம் சொல்லு. ஏன் தாய் அம்சவில்லையே, இவ்வளவு நீயா சுத்தம் பண்ணுன? அடாடாடாடாடா, இலைய போட்டு இங்கேயே சாப்பிடலாம் போல இருக்கு. அவ்வளவு சுத்தமா இருக்கு. ஆமா, நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. மாட்டை பூரா சாப்பிடுற இடத்துல கொண்டு கட்டிருங்க. இத்தனை வருஷமா நாங்க செய்யற அந்த வேலைய புதுசா வந்த பொண்ணு செஞ்சவன பகுசா பேசுறீங்களே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீடிக்கணும் பாக்குறேன் நான். உனக்கு செய்ய தெரியல, சும்மா பேசாத. ஆஹா ஆஹா, இத்தனை நாள் இந்த பாவிதாமா பால் கறப்பான். பாதி சொம்பு பாலத்தான் பார்த்திருக்கிறேன். உன் கைராசி பாத்திரம் நிறைஞ்சு வழியிறது இன்னைக்கு தான் பாக்குறேன். ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அம்மாடி, இந்த பால் எடுத்துட்டு போய் ஆவி பறக்கிற மாதிரி ஒரு காவி போடு. சரிங்க. நேத்து வந்தவன் நம்மளை விட அரசம்பு பாலை கூட கறந்து ஐயாட்ட பாராட்ட வாங்கிட்டாளே. இவளை இப்படியே வளர விட்டா நாம வளர முடியாது. பார்க்கலாம், பாத்துற. ஆமா, உப்பு போட்டம்மா. நீ என்னையா உப்பு போடுறது? இன்னைக்கு நான் போடுறேன் பாரு உப்பு. இன்னைக்கு உப்புமா இப்பமாதான். டிப்பன் ரெடி. ஐயா சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா வகரார சாப்பிடுங்க ஐயா. சின்னையா, இந்த உப்புமா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வயலு பக்கம் போய் பாருங்க. ஏன் என்னவோ? சாயங்காலம் வரைக்கும் பசிக்காதியா, வகிறு கம்முன்னு கிடக்கும். ஏய், உப்புடா. நீங்க சாப்பிட்டா நான் எப்படியா உப்ப முடியும்? மடையா, உப்புமால உப்புடா. உப்பு மாவுல உப்பு போடாம எப்படி பண்ண முடியும்? உப்பு மாவும் சேர்ந்ததுதான் உப்புமா. இது கூட தெரியாம இருக்கு. மடையா, என்னையா உப்புமால அதிகமா உப்பு போட்டு சாப்பிட முடியாம பண்ணிட்டியடா. உப்பு மாவுல அதிக உப்பா? என்னையா சொல்றீங்க? மனுஷன் சாப்பிடுவானா இத? ஆமா, எப்படி நடந்துச்சு இந்த தப்பு? என்ன இங்க சத்தம்? சத்தமாவா? இங்க ஒரு கொலையை விழுந்திருக்கமா. உப்புமா செய்யறேன்னு சொல்லிட்டு ஊருப்பட்ட உப்பை போட்டு எங்களை பட்னி போட்டாமா. உப்பு போட்டாரா? வயல்ல இருக்கிற எங்க அம்மாவுக்கு இட்லி கொண்டு போனேன். என்னடா இங்க உள்ள சத்தம்னு வந்தேன். பட்னி கிடக்காதிய, இந்த இட்லியை சாப்பிடுங்க. ஆஹா ஆஹா ஆஹா. நல்லா சாப்பிடுங்க. சரி. அடாடாடாடாடா, மதுரைக்காரவங்க இட்லி அவிச்சாலே தனி ருசிதான். மதுரையில மல்லிப்பூக்கு தான் பேரு. இட்லி மல்லிப்பூ கணக்கா இல்லவா இருக்கு. என்ன ருசி, என்ன ருசி. ஏண்டா கழுத, நீயும் உப்புமா கிண்ணிய. செக், இன்னொரு இட்லி வை, கொஞ்சம் சட்னி வேணும். உங்களுக்கு போடுமா. நாங்க எதுக்கு இருக்கோம்? இந்த வேலைக்கு தான் இந்த வீட்டுல 15 வருஷமா இருக்கான். இடையில வந்து தட்டிட்டு போலாம் பாக்குறாரு. ஒரே தடவை நிப்பட்டாலேயா? போடா. போக மாட்டேன். போயிருவனா? கூட்டிட்டு தான் போறேன். போடா. எது போடாவா? எங்க இன்னொருக்கா சொல்லு. போடா. சொல்லிட்டியா? போச்சா? அப்பா, இன்னைக்கு தான் காலையில நல்லபடியா சாப்பிட்டு இருக்கிறேன். ஆமா, இருக்கிற இட்லில எங்களுக்கு வச்சுட்டியா உங்க அம்மாவுக்கு? எங்க வீட்ல நிறைய இட்லி இருக்கு, பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. உப்பு மாலை உப்பள்ளி போட்டுட்டாருன்னு இவங்களை வேலையை விட்டு நிறுத்துறாதீங்க. நான் வாரேன். என்னது, வேலையை விட்டு நிறுத்திடுவாங்களா? இது வேற நடக்குமா அந்த வீட்டுல? என் 15 வருஷம் சர்வீஸ நிறுத்த முடியுமா? ஏய், ஏய்,
அப்பா இட்லி ரொம்ப நல்லா இருக்குல்ல? பிரமாதமா இருக்கு. இன்னும் 2 இட்லி எடுத்து போட்டு சாப்பிடுப்பேன். அமிர்தமா இருக்கு. ஓஹோ பிரமாதமா இருக்கா? போடா. கிளம்பிட்டோம்ல. போடா. இது இருக்கானே.